இதை இதை இல்லை இதை 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 மாண்புமிகு இப்போ எடுத்தாச்சு. சரி, மாண்புமிகு உறுப்பினர் நீங்கள் சூரிய நீங்கள் உட்காருங்க. இல்லை, இந்த கொள்கை விளக்க குறிப்புகளை பற்றி இந்த கொள்கை விளக்க குறிப்புகளை பற்றி நான் ஏற்கனவே இங்கே கூறியிருக்கின்றேன். 24 மணி நேரத்துக்கு முன்பதாக மீதம் இருக்கின்ற நாட்களில் கொள்கை விளக்க குறிப்புகளை 24 மணி நேரத்துக்கு முன்பதாக தர வேண்டும் என்று நான் அறிவுறுத்த விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் கே. நேரு அவர்கள். உரிய அறிவிப்புகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். அடுத்து வருகிற மானிய கோரி நிச்சயமாக உங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னதாக வரும் என்று நான் கருதுகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கே. நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பாக பேசுவதற்காக அனுமதி அளித்ததற்காக முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கத்தில் மூத்தோரான ஐயா தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் நேரடியாக பேசி பழகியதில்லை. ஆனால் திருச்சியிலே அவருடைய அலுவலகம் தங்குகிற இடம் இருக்கிற போது அவரை அடிக்கடி அவர் வேனிலே போகும்போது பார்த்திருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டு எங்களது லால்குடி தொகுதியிலே புள்ளம்பாடியில் வந்து பேசுகிறார். கடைசி 5 நிமிடம்தான் இருக்கிறது. அப்போது மூக்காத்து நடராஜன் அவர்களை ஆதரித்து அண்ணா அவர்கள் பேசினார்கள். பேசிய போது மேலே கருடன் பறந்தது. சிரித்து கொண்டே அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஆசிரியர்கள் பாசையில் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொன்னார்கள். அதுதான் ஆரம்பம். அதன் பிறகு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று கள்ளக்குடியிலே டால்மான் நிறுவனம் கட்டியிருக்கிற தொழிலாளர் குடியிருப்பை திறந்து வைக்க அண்ணா அவர்கள் வந்து திறந்து வைத்து உரையாற்றினார்கள். அதுதான் அண்ணா அவர்களை பார்த்திருக்கிறோம். 15 வயது. அதன் பிறகு கலைஞர் அவர்களை தொடர்ந்து 73ஆம் ஆண்டிலிருந்து அந்த தேர்தல் நடைபெற்ற தேர்தலிலிருந்து தொடர்ந்து அவருடைய இறுதி நாள் வரை அவரோடு இருந்து பணியாற்றியிருக்கிறோம். முதலாக 1986ஆம் ஆண்டு புள்ளம்பாடியிலே பொது தேர்தல், ஒன்றைக்கு ஊராட்சி ஒன்றியத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தேர்தல். அதில் அன்றைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர் எஸ்கே வடிவேல் அவர்களும் ஆதிமூலம் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பரிந்துரையின் பேரில் கலைஞர் அவர்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பை தந்தார்கள். எனவே முதல் பொது தேர்தல் என்பது அன்றுதான் 86இலே அவர்கள் வெற்றி பெற வைத்தார்கள். லால்குடியிலே 4 முறை தேர்தலில் நிற்பதற்கு அன்றைக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்கள் பரிந்துரையின் பேரிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நாங்கள் சட்டமன்றத்திலே லால்குடியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போதும் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே தேர்தலில் நிற்பதற்கு அனுமதி தந்தார்கள். 96ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 2001ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டிலிருந்து 6வது முறையாக திருச்சி மேற்கு தொகுதியிலே தொடர்ந்து கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டு கலைஞர் அவர்களால் நாங்கள் தரப்பட்டு சட்டமன்ற தேர்தலில் நின்றோம். கலைஞர் அவர்கள்தான் எங்களுக்கு எல்லாம். நாங்கள் ஒன்றியத்தின் பெருந்தலைவராக இருந்த அமைச்சராக உடனடியாக பொறுப்பேற்ற காரணத்தால் எங்களை கேட்டால், என்னை அழைத்து கேட்டார் கலைஞர், உனக்கு ஃபைல் பார்க்க தெரியுமா என்று கேட்டார். ஓரளவுக்கு பார்ப்பேன் ஒன்றியத்தில் என்று சொன்னபோது அருகிலே அமர வைத்து கோப்புகளை எப்போ பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லி எங்களை வளர்த்தவர். அதோடு மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்தில் அவர் வளர்த்ததோடு மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்தில் அரசியலில் எதிரில் இருக்கிறவர் வழக்கு தந்து சிறையில் இருக்கிற போது என்னோடு இருந்தவர்கள் எனக்கு போட்டியாக அந்த இடத்துல நான் நின்ற இடத்தை கேட்டபோது இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் கலைஞரிடம் சொல்லி நேரில் சிறையில் பார்த்துக்கிட்டு வந்தேன், அவரே நிற்கிறேன் என்று சொல்லி அந்த சங்கடம் வந்த நேரத்திலும் தொடர்ந்து ஆதரவு தந்தவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர். அன்றைய முதலமைச்சராக நான் தளபதி அவர்கள் தான் எங்களை வளர்த்து ஆளாக்கினார். இவ்வளவு பெரிய இலாக்கா முதலமைச்சர் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் பார்த்த போக்குவரத்துறையும் தந்தார். இன்றைக்கு இருக்கிற பழைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர் பார்த்த உள்ளாட்சித்துறையை தந்தார். இன்றைக்கு அந்த துறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியமான துறையாக அது இருக்கிற காரணத்தால் அந்த தளபதி அவர்கள் அவர் உள்ளாட்சியில் இருந்த காரணத்தால், மேயராக இருந்த காரணத்தால்
அதில் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்று பல ஆலோசனைகளையும் எங்களுக்கு வழங்கியவர் தளபதி அவர்கள். அவரையும் கலைஞரையும் நான் மனதார வழங்குகிறேன். எங்களோடு இன்றைக்கு பணியாற்றிக் கொண்ட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய உதயா அவர்கள், எங்களுடைய இளவல், இந்த இயக்கத்திற்கு வருங்காலத்தில் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இளவல், அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த இயக்கத்திலே தொடர்ந்து கிட்டத்தட்ட 40-45 ஆண்டு காலம் தொடர்ந்து எங்களை ஆளாக்கி உருவாக்கிய கலைஞர் அவர்கள், அதை தொடர்ந்து தளபதி அவர்களும் என்னை ஆளாக்கினார்கள். நான் இந்த கட்சி சொன்ன வேலையை பொதுமக்களின் நலன் கருதி எந்த பணியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு பணியாளராக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நகராட்சி துறையிலே நான் சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.